ஓம் நமோ வெங்கடேஷாய. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு ஒன் டே ட்ரிப்பாக கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவகிரக கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அது எப்படி புக் பண்ணணும், அங்கே ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரே நாளில் எப்படி பிளான் பண்ணி நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்கங்கிறது நான் போயிட்டு வந்து வீடியோவை ஷேர் பண்ணினேன். ஒரு சிலர் இதை பார்த்துட்டு நாங்களும் போயிட்டு வந்தோன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு ஒன் டே ட்ரிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதை எப்படி புக் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. கூகுளில் டிஎன்எஸ்டிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்கேஜ் டூர்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது கும்பகோணம் நவகிரக பேக்கேஜ் ட்ரிப் போடுது. அடுத்து இருக்கிறது காஞ்சிபுரம் பேக்கேஜ் ட்ரிப். என்னென்ன கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வரதராஜ பெருமாள் கோயில் அழைச்சிட்டு போகிறாங்க. காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், குரு பகவான் கோயில், கோவிந்தவாடி, சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருவாலங்காடு சிவன் கோயில், வீரராக பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜர் கோயில். எல்லாமே பழமை வாய்ந்த கோயில்கள், ரொம்ப விசேஷமான கோயில்கள். காஞ்சிபுரத்தில் ஒன் டே ட்ரிப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 650 ருபீஸ், 650 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஏறிக்கணும். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லா தரிசனமும் முடிச்சுட்டு நைட்டு 9 மணி போல் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. காலையில் 7 மணிக்கு பிக்கப் டைம் போட்டிருக்காங்க. எப்படி இது புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே புக் நவுன்னு சொல்லிருக்கோம் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4 மாதத்துக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபரில் சும்மா செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் ஜென்ஸ், லேடிஸ், திருநங்கைகளுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கணும். சும்மா 2 போடுறேன். புக்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் குழந்தைங்களுக்கு உண்டான சார்ஜ் 325 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு 650 ரூபாய். அடுத்து புக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி 2 பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வயலட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சீட் அது. இந்த ரெட் கலரில் இருக்கிறது கண்டக்டர் கைடு வருவாங்க, அவங்க உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா பக்கத்து சீட்டில் இருப்பாங்க. நம்ம தேவைன்னா அந்த சீட் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறதுல தான் கைடு உட்காந்துருப்பாங்க. மீதி இருக்கிறதுலாம் நான் செலக்ட் பண்ண அன்றைக்கி காலியாக இருக்கிற இடங்கள். உங்களுக்கு என்றைக்கு தேவையோ இந்த மாதிரி சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். 7 மணிக்கு பிக்கப் பண்ணி நைட்டு 9 மணிக்கு நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே. உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டாக யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ 4 பேர் புக் பண்ணுறேன், நான் என் பேர் போட்டு தான் ஃபஸ்ட்டு பேராக போட்டு புக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆதாரோ இல்லை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் அங்கே இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். மொபைலே ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த ட்ரிப் நான் புக் பண்ணல, ஏன்னா இந்த எல்லா கோயில்களுமே ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை நானே போனால் கூட நானும் ஷேர் பண்ணுறேன். ட்ரிப் டீட்டெயில்ஸ் கூட அவங்களே ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரி பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க, எங்கே பிக்கப் ட்ராப், எவ்வளோ ஜேர்னி ஹவர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க, பே பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. திருவாலங்காடு சிவன் கோயில் ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த கோயில். அங்கே மாந்தின்னு இருப்பார். நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மாந்தின்னு எழுதியிருப்பாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே கோயில் அந்த திருவாலங்காடு சிவன் கோயில். ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில். மீதி எல்லா கோயில்களுமே ஒரு சில கோயில்கள் பற்றியெல்லாம் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கோயில் பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ட்ரிப்பை பற்றி டவுட்ஸ் இருந்தால் இப்போ நான் காமிச்ச நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், புக்கிங், சேவாஸ், திருப்பதி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, டிடிடியோட அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு அப்பப்போ கூடவே இந்த மாதிரி
நம்ம ஊர் கோயிலும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிப் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, போன மாதம்தான். ஸோ அவங்களுக்கும் ரீச் ஆகும், போயிட்டு வருவாங்க. தேங்க்யூ.